இறை இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கவும், நீங்கள் உடல் நலத்துடன் வாழவும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையவும் ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன். இறைவன் எப்படியெல்லாம் இஸ்ரேலுக்கு வாழ்வு தந்தார், ஆனால் இஸ்ரேல் மக்கள் எப்படியெல்லாம் தவறு செய்தார்கள் என இன்றைய வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இஸ்ரேல் மக்கள் தங்களை விடுவித்து புது வாழ்வு தந்த யாவே இறைவனை மறந்து சிலை வழிபாட்டிலும் தீய பாவங்களிலும் ஈடுபட்டதை விலைமகள் வாழ்க்கை என்று வர்ணிக்கிறார் எசேக்கியேல். இந்த அதிகாரம் முழுவதும் இஸ்ரேல் நாட்டின் கடந்த காலமும் அதன் தற்கால நிலையும் முரண்படுத்தி காட்டப்படுகின்றன. கைவிடப்பட்ட குழந்தை போல இரத்தத்தில் புரண்ட இஸ்ரேலை இறைவன் பரிவுடன் கண்ணோக்கி எடுத்து வளர்த்தார், அழகுபடுத்தினார், உயர்த்தி பெருமைப்படுத்தினார். ஆனால் கடந்த காலத்தை மறந்த அவர்கள் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை உதறி தள்ளினார்கள். பிற நாடுகளுடன் உறவு கொண்டார்கள், பிற தெய்வங்களுக்கு வழிபாடு செய்தார்கள், ஒழுக்கமற்ற வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். எனவே இறைவன் அவர்களை கைவிட்டார். மீண்டும் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். தன்னுடைய இறைவாக்கினர் வழியாக அவர்களுக்கு அவர்களுடைய குற்றங்களை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு இறைவன் நம்மீது அன்பு வைத்து நம்மீது இரக்கம் காட்டுபவராக இன்றைய வாசகத்தில் சுட்டி காட்டப்படுகிறார். நம்முடைய வாழ்விலும் இறைவன் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற போது நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வோம், திருத்தி வாழ முயற்சி எடுப்போம். இன்றைய நற்செய்தி வாசகம், திருமண வாழ்வில் தம்பதியினர் அதிக மகசூல் தர மனமுறிவை முறியுங்கள், விபச்சாரத்தை விடுங்கள் என்ற அருமையான ஆலோசனைகளை தருகிறது. திருமணம் கடவுள் முன்னிலையில் வாக்குறுதியாக நிறைவேற்றப்படுகிறது. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று முன்னோர்கள் கூறியதற்கு உகந்த பொருள். நெல், கரும்பு, கம்பு போன்ற பயிர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் மகசூல் கொடுத்துவிடும். அதை போன்று திருமண தம்பதியினர் எதிர்வரும் பிரச்சனைகள், சவால்கள் அனைத்தையும் சமாளித்து பயிர்களைப் போன்று மகசூல் கொடுப்பர் என்று அர்த்தம். எனவே புனிதமான உறவு எதனாலும் முறிக்கப்பட முடியாது என்பதே இயேசுவின் வாதம். திருமணம் எந்த அளவுக்கு புனிதமானது என்பதை வலியுறுத்தும் இயேசு அதோடு கூட குருத்துவத்தின் புனித தன்மையையும் சொல்வது அற்புதமானது. கடவுளுக்கான முழுமையான அர்ப்பணம், கடவுள் பணிக்காக, கடவுளின் மக்களுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கும் குருக்களுக்கு நமது முழு ஒத்துழைப்பையும் அதன் மாண்பு காப்பாற்றப்படுவதற்கு உதவி செய்வோம். காலம் கடந்த கடவுளே, இறைவா, உம்மை போற்றுகிறோம். எருசலேம் மக்களைப் போன்று நாங்களும் கடந்த காலத்தில் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைத்தனங்களையும் மறந்து உம்மை விட்டு பிரிந்து பாவ வாழ்வு வாழ்கிறோம். எங்களை மன்னியும். மீண்டும் உமது உடன்படிக்கையில் எங்களை இணைத்தருளவும். அனைத்து குடும்பங்களுக்கும் உமது அருளையும் ஆசியையும் நிறைவாக பொழிந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமேன்.